கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நாம் உயிரோடு இருக்கவும், விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் தேவனுடைய வசனங்களை தியானிக்க நல்ல ஒரு கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரே, இந்த ஒரு காலப்பகுதி நாம் இன்னும் சிறிது காலத்திற்குள்ளாக இந்த வருடம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலின் நாளை நாம் அனுசரிக்கப் போகிறோம். த மெமோரியல் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுதலின் நாள் மட்டுமல்ல, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்யக்கூடிய நாளும் கூட. அதனால் இந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா இதற்குரிய பாடங்கள், இதற்குரிய தியானங்கள் தான் அதிகமாக எல்லா சபைகளிலும் இருக்கிற வழக்கம் உண்டு. அதே அடிப்படையில் தான் இப்போ நாமும் அதை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தினுடைய தலைப்பு பஸ்கா கால சோதனைகள் என்கிற ஒரு தலைப்பு. நம்முடைய மூத்த சகோதரர் எழுதின ஒரு பாடம் தான் பஸ்கா கால சோதனைகள். இதில் நம்ம பார்க்க போகிற எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதற்குள்ள சில உணர்வுகள் இருக்குது. அந்த தெரிஞ்ச விஷயங்களுக்குள்ள வசனம், அந்த வசனங்களுக்குள்ள சில உணர்வுகள், அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா இந்த உணர்வுகள் தான் நம்மை கிறிஸ்துவின் இடத்துலையும் தேவனிடத்துலையும் நம்ம வழி நடத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ விசேஷமாக சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதியில் தான் கவனிங்க, உண்மையான கிறிஸ்துவாக உருவாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏகப்பட்ட சோதனை வரும் இந்த டைமில் தான். அதனால தான் இந்த சப்ஜெக்டை மூத்த சகோதரர் எழுதியிருக்கார், பஸ்கா கால சோதனைகள். ஆனால் இந்த சோதனை நமக்கு ஏன் வருது? சோதனை நமக்கு தேவையா அப்படின்னா கட்டாயமாக தேவை தான். ஏன்னா அடிக்கடி இந்த சோதனைகள் மூலம் நம் யாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இதுக்கு வேற ஒரு பேர் கூட சொல்லுவாங்க, செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அல்டிமேட்டாக நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் திருச்சபையின் பிள்ளைகள் அனலாயிட்டே இருக்கணுமா. ஆனால் துரதிர்ஷ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் சில நேரத்தில் குளிராயிடுது. நமக்கு ரெவலேஷனில் படிக்கிற இல்லையா, அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் வருஷந்தோறும் அனலாக இருக்க வேண்டியவர்கள் சில நேரங்களில் குளிராயிடுறாங்க. காரணம், குளிர்காயிற சூழ்நிலை வந்துடும் சில நேரத்தில். அப்படின்னு இந்த பஸ்கா கால சோதனைகள்ங்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிற போது, நமக்கு பஸ்கா கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறத்தான் நினைவு கூற போகிறோம். பஸ்காவை இஸ்ரேல் ஜனங்கள் நினைவு கூர்தான், பஸ்கா ஆட்டுக்குட்டி. இப்போ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு அப்படிங்கிற வார்த்தை வரும்போது, அதே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிழல் தான் கிறிஸ்து. ஆனால் இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியை நினைவு கூறதில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுறோம். அது புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற போது இப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுதல்னு சொல்லும்போதே அவருடைய மரண காலத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஏன்னா நம்மெல்லாம் கிறிஸ்துவாக மாறுகிறவர்கள், கிறிஸ்துவுடைய சாயலுக்கு மாறுவதற்கு தான் வந்திருக்கிறோங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு புரியும். அப்படி புரிய வரும்போது யாருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைனா, அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துக்களுக்கும் சோதனை. விசேஷமாக இந்த நினைவு கூறுதலுக்கு வரும்போது ஒரு மன கிளேசம் இல்லாமல் நம்மை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சு இன்னொரு வருஷ வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு, மேலும் பரிசுத்தமாவதற்குரிய பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு நாள், உணர்ந்து போகக்கூடிய ஒரு நாள் அது. அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஒரு கிறிஸ்துவாக மாறக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சோதனைகள் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கும் போது அதை நமக்கு உணர்த்தும் விதம் இருக்கிறதா இந்த பஸ்கா கால சோதனைகள். இதில் முக்கியமாக 3 பேருக்கு சோதனை வந்தது. ஒன்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு, இன்னொன்று யூதாஸ் காரியோத். 3 சோதனைகள், 3 பேருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. அந்த சோதனையில் முதல்ல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்குவோம். 3.5 வருஷங்கள் கூட இருந்தாங்க சீஷர்கள். அவருடைய எல்லா காரியங்களையும் கவனிச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க, நன்மை பெற்றிருக்கிறாங்க.
ஒரு தாயை போல் ஆண்டவர் எல்லாம் கவனிச்சிருக்கார். ஆனால் அவருக்கு ஏற்பட்ட சோதனையில் பாருங்கள், ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் தங்களுக்கு எதிர்த்து வரும்போது என்ன ஆயிட்டாங்க பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறபடி வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். பாருங்க, அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போனார்கள். இதுதான் கிறிஸ்துவுக்கு வந்த அந்த சோதனையில் மிகப்பெரிய சோதனை. கூட இருக்க வேண்டியவர்கள் தங்களை விட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க பாருங்க, இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம கூட இருப்பாங்க, நம்மக்கிட்ட நன்மை அனுபவிப்பாங்க, அன்பு ஃபுல்லாக வாங்கிக்குவாங்க. ஆனால் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. நாம் ஒருவேளை கிறிஸ்துவாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு நடந்தது நமக்கும் நடக்கும். அதனால தான் சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, அனல் இருக்கணும், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. இங்கே அடிக்கடி நம்ம வந்து எதில் தான் விழுந்துடுறோம் என்று சொல்லி கவனிக்கும்போது மாம்ச பலவீனத்தில். அந்த மாம்ச பலவீனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கவனிக்கும்போது, அவருடைய உடம்பு பரிசுத்தமாக இருந்தாலும் அவர் அடிபடும் போது ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, இல்லைங்களா? அண்ணா காய்பா அரண்மனைகளுக்கு, ஏறுவது அரண்மனைகளுக்கு அலைய விடுறாங்க, அலைச்சல். அவ்வளோ அலைச்சல்லையும் அடுத்த நாள் காலையில் அவர் வந்து எதிர்பார்க்குற உணவு அவருக்கு கிடைக்கல. காடியை கொடுக்குறாங்க, கசப்பான உணவு கொடுத்தாங்க, எல்லா வகையிலையும் எதிர்ப்பு நிற்கிறாங்க. ஒரு சோர்வு. இந்த சோர்வு வரும்போது இந்த சோர்வின் மத்தியில் தான் பிலாத்துவுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். பிலாத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சில விஷயங்கள் நடக்குது, நம்ம படிச்சிருக்கிறோம். நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்று கிறிஸ்து மறுதளிக்கலை. ஆம், நீர் சொல்லுகிறபடி தான். அப்போவே பிலாத்து புரிஞ்சுக்கிட்டார், இவர் இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலையே. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், அப்போவே நிறையா உளவுத்துறை இருந்தது ரோமன் கவர்மெண்ட்டில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு அவர் செய்கிற அற்புதங்கள், அவர் யார்கிட்டையுமே எந்த தவறு அவர் செய்யலை, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக அவர் பேசலை. டாக்ஸ் கட்ட சொல்லும்போது ராயனுக்கு கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் இவர் எப்படி குற்றப்படுத்தினாங்கன்னா, பிலாத்து முன்னால் இவர் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவர் பணம் கட்ட வேண்டாம்னு சொல்கிறார், வரி கட்ட வேண்டாம்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் குற்றம் சாட்டினாங்க, பொய்யாக. அப்படியெல்லாம் ஒரு பொய்யாக குற்றச்சாட்டும் போது இயேசு கிறிஸ்து தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவர் அங்கே முயற்சி செய்யாமல், தேவனுடைய சித்தம் அதில் எந்த விதமான அப்பழுக்கும் பொய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, ஒருவேளை யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கேன்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தைக்கு நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலேயே அங்கே எத்தனை 2 வயசில் இருக்கிற குழந்தைகள் வெட்டப்பட்டது. இப்போ அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய கவர்மெண்ட்டுடைய கவர்னர் நிற்கிறார். அவர் கேட்குறார், நீ யூதருக்கு ராஜாவா அப்படிங்கிற போது எந்த தயக்கம் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார் பாருங்க. அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு அருமையான ரிப்போர்ட் அங்கே இருந்தது. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படின்னார். சத்தியம்னா என்னன்னு கேட்டார். ஆனால் ஆண்டவர் அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. காரணம், ஒருவேளை அவர் பதில் சொல்லியிருந்தார்னா அங்கே அவரை வந்து பிலாத்து விடுதலை கூட பண்ணியிருக்கலாம். அது தேவ சித்தம் அல்ல. அதை தெரிஞ்சு தன்னை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஏதுவாக சில வார்த்தைகள் அழகாக பேசி முடிக்கிறார். இதையத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். பாருங்க, பிலாத்து முன்னாடி ஒரு நல்ல சாட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கை பண்ணாராம். எப்படிப்பட்ட சாட்சினா, நீ யூதருக்கு ராஜாவா? ஆமாம். இப்போ அவர் ஏற்கனவே நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருக்கார். அப்போ பிலாத்து முன்னாடி இவர் என்ன வேணாலும் பண்ணலாம், தன்னுடைய எல்லா விதமான அந்த ஒரு வல்லமைகளே அவர் காட்டியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிஞ்சு பிலாத்து முன்னாடி நிற்கும் போது பிலாத்து அவரை யூதருக்கு ராஜாவாக ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் அந்த தலைக்கு மேலே எழுத வச்சார், நசரேயனாகிய இயேசு யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுத சொன்னார். பிரதான ஆசாரியன் கூட கேட்குறாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, இவர் தன்னை யூதருக்கு ராஜான்னு சொல்கிறாருன்னு எழுதுங்கன்னார். ஆனால் பிலாத்து என்ன சொன்னார், நான் எழுதினதே. அப்படின்னா பிலாத்துவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பொறுமை எப்படி இருந்திருக்குன்னா,
ஒரு ராஜா எவ்வளோ பராக்கிரமாக இருக்க வேண்டியவர் ஏதோ ஒரு கடவுளுடைய காரணத்திற்காக ஒரு குற்றவாளி மாதிரி நிற்கிறார், ஒரு பொறுமையாக நிற்கிறார். அவர் எப்படி நிற்கிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது ஏசாயா இதை குறித்து எழுதுகிறார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இது பிலாத்து முன்னாடியே நடந்தது. அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கிறார். ஏன்னா அவர்கள் ஒரு தண்டனைக்கு அங்கே கொண்டு போகணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிக்கிறீங்களா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்குறார். ஆனால் அவருக்கு சாதகமாக யாருமே இல்லை, சீஷர்கள் கூட. நமக்கு நல்லா தெரியும், கெட்சமனே தோட்டத்துக்கு போகிறாங்க பாருங்கள், மார்க் 14:32 கெட்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவு இங்கே உட்கார்ந்துருங்க என்று சொல்லி இப்போ கொஞ்சம் தூரத்தில் உட்கார வச்சுட்டு ஆண்டவர் போய் அங்கே ஜெபம் பண்ணுறார். பாருங்கள், மறுபடியும் 33 வாசிக்கலாம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து அவருடைய மரணத்திற்குரிய காரியங்கள் வரும் பொழுது அதனுடைய தாக்கம் என்னங்கிறது ஆண்டவர் உணர்ந்தவராக இருந்ததுனால அவர் கொஞ்சம் ஏன்னா ஒரு மனுஷ சரீரத்தில் இருக்கிறதுனால அந்த வியாகுலம் அவருக்கு இருந்தது. அதனால தான் சொல்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லிட்டு சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து அங்கே தேவனை நோக்கி அவர் தம்மை விட்டு, நீங்கள் கூடுமானால் நீங்கள், அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படி ஜெபம் பண்ணுறார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். ஜெபம் பண்ணிட்டு வரும்போது இவருக்கு சப்போர்ட்டிவாக விழித்திருக்க வேண்டியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, இப்போ பர்டிகுலராக பேதுருவை நோக்கி கேட்குறார், சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் கூட நீ விழித்திருக்க கூடாதா? அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் தூக்கத்தில் இருந்தாங்க பாருங்க. ஒரு அசட்டைத்தனம். தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதகம் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த சீஷர்களாக இவர்கள் உணர்ந்திருக்க வேணும். ஆனால் அது உணரக்கூடாதபடிக்கு நல்லா தூங்குறாங்க. மறுபடியும் போயிட்டார். அப்போ தான் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் போய் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுறார். அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார்கள். அப்போ பாருங்கள், திரும்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சீஷர்களே அசட்ட பண்ணுறாங்க பாருங்க. நமக்கும் இது நடக்கும், புரியுதுங்களா? நம்ம யாரை விரும்பி அவர்கள் எப்படி சத்தியத்தில் நம்ம வழி நடத்தணுமோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. திரும்ப அசட்டை பண்ணுவார்கள். நல்ல உலக மயக்கத்தில் இருப்பாங்களாம். அவருடைய கண்கள் நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று எந்திரிச்சு அப்படியே தூக்க மயக்கத்தில் என்ன பேசுறதுன்னே தெரியலையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் தரம் போயிட்டு வந்துட்டு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவனும் இதோ வந்து விட்டான், கிளியராக சொல்லிட்டார். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்போ தம்முடைய கூட இருந்த சீஷர்களே அசட்டை பண்ணி அவர் மேலே கவனம் செலுத்தாமல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் இவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்குள்ள மட்டுமில்லை, தன்னை சிதைக்கக்கூடிய ஒரு பயங்கரத்திற்குள்ள கிறிஸ்து உள்ள போறார். கடைசி வரைக்கும் அந்த பலியை பாருங்க, வாயை திறக்காமல் இருந்து அவர் ஜெயிச்சிட்டார். பலி செலுத்தி அவர் மரணம் அடைந்தார், அதான் அவருடைய அர்த்தம். ஆனால் அந்த பலியில் அவர் ஜெயிச்சிட்டார். அவர் எப்படி கடைசி வரைக்கும் தேவனோட, கவனிக்கிறீங்களா, அவர் எப்படி ஜெயிக்க முடியும் இந்த சோதனையில்? சீசர்களெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் யார்? தன்னுடைய பிதா தன்னோட இருக்கிறதாக அவர் வந்து நினச்சிதான் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார் கடைசி வரைக்கும், இல்லையா? அப்போ எந்த உணர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து முற்றிலும் பலி செலுத்த வச்சது அப்படின்னா, தயவு செய்து கொஞ்சம் கவனிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் செய்த தொடர்ச்சியான ஜெபம், புரியுதுங்களா? தொடர்ச்சியான ஜெபம். தொடர்ந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவர் மறுபடியும் போய் தேவன்கிட்ட அந்த ஜெபம், ஒரு கைடன்ஸ், தேவனுடைய பராமரிப்பு, அவருடைய கவனம் நம்ம மேல் இருக்குங்கிற எண்ணம்,
அடுத்தது என்ன செய்வது என்பதற்குரிய ஒரு கைடன்ஸ், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு ஜெபம். அப்புறம் தன்னை தேவனுக்கு முன்பாக முற்றிலும் தாழ்த்தக்கூடிய ஜெபம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமான. அப்போ இதெல்லாம் தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் கைவிட்டது உண்மை. கவனிக்கிறீங்களா? தேவன் கைவிட்டது உண்மை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த இந்த விசுவாசம் என்கிற விஷயத்தை தேவன் என்ன செய்யலை, அதை விடவே இல்லை. கிறிஸ்து அப்படியே வச்சிருந்தார். அதனால தான் விசுவாசத்துக்கு எலும்புகள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவர் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த சோதனையில் ஆண்டவர் இது அவருக்கு ஏற்பட்ட ஒரு பஸ்கா கால சோதனை. அதில் அவர் எப்படி ஜெயிச்சார்னா தேவனோடு தொடர்ந்து ஜெபம். இப்போவும் நம்ம அப்படித்தாங்க. இந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றில வரும். நம்ம தேவனை நோக்கியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுத்துறவரை நினச்சா நமக்கு ரொம்ப மனஸ்தாபம் வந்துடும், சோர்வு வந்துடும். தேவன் அதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. அதுக்கு அடுத்தது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூதாஸ், கள்ளத்தனம். இந்த யூதாஸுக்கு லூக்கா வச்ச பேர் பாருங்க, கூடவே 3 வருஷம் இருந்தவருக்கு லூக்கா வச்ச பேர். வாசிக்கலாம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத்து. இந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் எல்லாம் பற்றி சொல்லும் போதே என்ன சொல்றார் பாருங்க, துரோகியான யூதாஸ் காரியோத். லூக்கா யூதாஸ் காரியோத்தை துரோகி என்று அறிமுகப்படுத்துகிறார். யோவான் யூதாஸ் காரியோத்தை என்னன்னு அறிமுகப்படுத்துறார் பாருங்க. யோவான் 12:6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்த வசனம் தான். மார்த்தாள் மரியாள் அந்த வீட்டில் அந்த நலதங்கிற தைலத்தை ஊற்றும் போது அங்கே யூதாஸ் சொன்ன வார்த்தைகளுக்கு பிரதியுத்தரமான வார்த்தைகள் இதெல்லாம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்படாமல், அப்போ அவனுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. ஆனால் எது பணத்து மேலே தான் ஆசை இருந்தது. ஏன்னா அவன் திருடன் எழுதியிருக்கான். ஸோ இதுக்கு இன்னர் விளக்கம் ஒன்று இருக்கான். என்ன நடந்திருக்க வேணும்னு சொல்கிறாங்க சகோதரர்கள் எல்லாம் சப்ஜெக்ட் எழுதும்போது. அவன் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பண்ண காசை திருடி வைத்து கொண்டிருந்தவன். தன்னுடைய சுகத்திற்காக ஏதோ அதற்காக அவன் பயன்படுத்தி கொண்டு வந்திருப்பான். அதனால தான் அவனுக்கு என்னென்னு பேரா, திருடன். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, 3 வருஷம் ஒரு திருடனையும் துரோகியும் கூடவே வச்சுருந்துருக்கார். எவ்வளோ பெரிய சோதனை இல்லை? ஆக்சுவலாக இந்த சோதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் வரலைங்க, இந்த யூதாஸுக்கு வந்தது. கொஞ்சமாவது திருந்தறியா, அதுக்காக தாங்க யூதாஸுடைய காலையும் அவர் கழுவ போனார் கிறிஸ்து. ஆனால் சாத்தான் ஏற்கனவே உள்ளுக்குள் இருந்ததுனால அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது பாருங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திலே போனான். இப்போ பிரதான ஆசாரியிட்ட போனான். அடுத்தது மார்க் 14:43 பாருங்க. உடனே அவர் இப்படி போகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பர்களும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்போ பாருங்க, என்னைக்கு சாத்தானுடைய இருதயம் உள்ள போச்சோ அவன் போனான். போய் சும்மா இருக்கலைங்க, திரும்பி வந்தான். வந்துட்டு எப்படி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்னு தெரியும் இல்லையா? முத்தம் கொடுத்து, எவ்வளோ பெரிய மோசமான ஒரு. அப்போது இதை கவனிக்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே நிறைய நம்ம படித்தது தான். இதில் என்ன நமக்கு இதே மாதிரி தாங்க கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை மாதிரி தான் இன்றைக்கும் நமக்கும். நம்ம கூட இருந்தவர்கள், நம்ம கூட இருக்கிறவங்களே சில பேர் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? தங்களை ஒழித்து கொண்டிருப்பார்கள். திருட்டுத்தனம், கொள்ளத்தனம்னு சொல்கிறது. இன்னொன்று துரோகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, சுயநலத்தில் ஊறி இருப்பாங்க. இவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை அவர்கள் சபைக்குள்ளே இருந்தாலும் சாத்தான் தூண்டிடுவான். யோவான் 13:2 வாசிக்கலாம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி பாருங்க. அப்ப இருதயத்தை அவன் தூண்டியிருக்கான். அப்ப இது ஒரு நாள் நடந்த விஷயம் இல்லை, ரொம்ப நாளாவே அவன் தூண்டியிருக்கான். அதனால தான் திருடனா இருந்திருக்கான், அவன் துரோகியா இருந்திருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவர்கள், கவனிக்கிறீங்களா, பந்தியை அனுசரிக்க முடியாது. அதனால தான் பந்தியை விட்டு வெளியே போயிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய திராட்சரசத்தையும் சாப்பிடக்கூடிய
ஒரு பாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த நிலைமையை அந்த நிலைமையத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். அதை விட்டு அவன் என்ன ஆயிட்டான்னா அவன் வெளியே போயாச்சு. ஸோ அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே போனதுக்கப்புறம் தான் என் பிதா கனி கொடாத கிளையை வெட்டிட்டார் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுதே நீங்கள் சுத்தமானீர்கள்னு சொல்லிட்டார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நினைவு கூறுதலின் காலத்தில் கூட இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு இருக்கு. 2 ஆப்ஷன். ஒன்று, நம்மளை சுற்றிலும் சில யூதாஸ்கள் இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? நமக்கு துரோகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்னதான் சொல்லணும்? இப்போ ஆண்டவர் சொன்னதை நீ செய்கிறத சீக்கிரமாக செய், அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய பக்குவம் தெரியுங்களா? அட பாவி, காட்டி கொடுக்குறியா? அது பக்குவமின்மை. நீ செய்வதை சீக்கிரமாக செய், அதுதான் பக்குவம். அந்த பக்குவத்துக்கு ஒரு பக்கம் வரணும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லது யூதாஸ் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாது. விசேஷமாக நம்முடைய சகோதர சகோதரிகள், புரியுதுங்களா? நம்ம யாருக்கும் திருடனாக இருந்துடக்கூடாது. நம்ம யாருக்கும் துரோகம் செஞ்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட துரோகம் உள்ள பிள்ளைகள். இங்கே என்ன பிரச்சனைன்னா, இங்கே அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் பந்தியை அனுசரிக்கிறாங்க. அந்த பந்தி அவர்களுக்கு கண்ணியாக முடியும். அதான் பைபிள் சொல்லுது. மனஸ்தாபப்பட்டு பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு அது பலமாக முடியும். துரோகிகள் துணிகரக்காரர்களுக்கு அந்த பந்தி கண்ணியாக முடிஞ்சிடும். அதனால தான் இது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஏறெடுக்க வேணும்னு சொல்கிறேன். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் என்ன ஆயிடுச்சு? சாத்தானுடைய தூண்டுதலில் வெளியே போன அந்த பேதுருவுக்கு, அந்த யூதாஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவனே அப்போஸ்தலனாகிய பவுலை உள்ளே கொண்டு விட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாம் பேசுறது கவனிக்கலாம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு வருவதற்காக இன்னொருத்தரை அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டான். அப்போ அந்த இடத்துல யூதாஸ் அங்கே இல்லை. ஸோ இது யூதாஸுக்கு வந்த சோதனை. அதில் அவர் வந்து என்ன ஆயிட்டார்? விழுந்துட்டார். காரணம், அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. காட்டி கொடுக்கறது எப்படி காட்டி கொடுத்துருக்காருன்னா, ஏதோ திடீர்னு பயத்தில் அப்படி இல்லை. பேதுரு மாதிரி கான்ஸ்பைரசின்னு சொல்லுவாங்க. திட்டமிட்டு கொலை செய்கிறது, திட்டமிட்டு காட்டி கொடுக்கறது, அதுக்கு ப்ரோக்ராம் போடுறது, அதுக்கு மக்களை கூப்பிடுறது, அவங்கள சேர்த்துறது. அப்போ யாருக்கு விரோதமாக போகிறாங்களோ அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறது. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம் தான். கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும், அதனால தான் நீ செய்வது சீக்கிரமாக செய்யினார். ஆனால் நமக்கு தெரியறது இல்லைங்க. நிறைய பேர் யார் துரோகம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்ணீர் விட்டு கதற வச்சிடறாங்க அநேக சந்தர்ப்பங்களில். ஆனாலும் நாம் கிறிஸ்துவுடைய பந்தியை அனுசரித்து அவருடைய பலியில் பங்கெடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இது யூதாஸுக்கு வந்த சோதனையில் அவர் விழுந்துட்டார். அடுத்தது பேதுருவுக்கு வந்த சோதனை நம்ம படிக்கலாம். நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கிளியராக சொல்லிட்டார். உடனே பேதுரு பாருங்க, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு இவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறார். இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ பேதுருவை பார்த்து என்ன சொல்கிறார்? நாமளாக இருந்து என்ன சொல்லுவோம்? எவ்வளோ உண்மையான சீசன், நீ என் மேலே எவ்வளோ ஒரு அன்பு காட்டுற, பரிவு காட்டுறேன். எனக்கு கிறிஸ்து என்ன சொன்னார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்படின்னா அந்த இடத்துல பேதுருவையும் சாத்தான் என்ன பண்ணிட்டான்? ஆட்கொண்டு விட்டான். யூதாஸை தொடர்ந்து ஆட்கொண்டான். கடைசி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் உள்ள மனசுக்குள்ளே போந்துட்டான். இங்கே பேதுருவுக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறான். பாருங்க, கவனிக்கிறீங்க? அப்போ எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு நீ இடரலாக இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறேன்னு சொன்னான். ஸோ இப்படியாக பேதுருவனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிளான் பண்ணியெல்லாம் எந்த தவறும் செய்யலை. ஆனாலும் அவருக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஒரு சுயநலம் இருந்தது, ஒரு பயமெல்லாம் இருந்தது. இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் சீஷர்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வாங்க.
இன்னொரு இடத்துல சொல்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போயிடுவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் அப்படி நல்லா சொல்லிட்டு தான் விசேஷமாக சீமோன் பேதுருவை ஒரு ஸ்பெஷல் கேரில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கிறத கவனிக்கலாம். அதனால தான் சொன்னார், லூக்கா 22:31 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். பாருங்க, சாத்தான் கோதுமையை புடைக்கிற மாதிரி உன்னைய புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா மற்ற சீஷர்களை கேட்குற மாதிரி தெரியல. பாருங்க, பர்டிகுலராக பேதுருவை கான்சென்ட்ரேட் பண்ணுறான் சாத்தான். அதை கிறிஸ்து உணர்ந்துட்டார். அதனால தான் சொல்றார், எங்கிட்ட உத்தரவு வாங்கிட்டான் அர்த்தம். கிறிஸ்து உத்தரவு கொடுத்துட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அவருக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும், பேதுருவுக்கு தெரியாது. ஆனால் தெரியாமையே பேதுரு என்ன சொல்றார் பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உன்னை வேண்டிக் கொண்டேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேங்கிற. அப்போ பேதுருடைய விசுவாசம் ஒரு காலத்தில் ஒளிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த வசனம் பாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்போ பேதுருவுக்கு இந்த பஸ்கா கால சோதனையில் கிறிஸ்துவே ஒரு அனுமதி கொடுத்துட்றார். ஏன் தெரியுங்களா? பேதுரு பின்னாடி சபையினுடைய முதல் அஸ்திவாரத்தில் ஒருத்தராக வரவர். சபைக்கு இல்லையா, கிறிஸ்து தான் அஸ்திவாரம். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சீஷர்களில் பேதுருடைய பிரசங்கம் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த போகிறது. அதெல்லாம் பின்னாடி நம்ம படிச்சிட்டோம். அப்போ பேதுருவுடைய பின்னான வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னறிந்தவரா சொல்றார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டேன், ஆனால் நீ குணப்பட்ட பின்பு, அப்போ இவர் குணப்படுவார்னு தெரியும், உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. ஆனால் இவர் சொல்றது ஃபியூச்சரை பற்றி ஆண்டவர் அவர் அறிந்து வைத்திருக்கிற விஷயத்தை சொல்றார். ஆனால் பேதுருவுக்கு அது புரியல. ஆனால் இவர் என்ன சொல்றார் பாருங்க, தன்னை குறித்து ஒரு மேட்டிமை, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்ற வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே நீ எனக்கு நீ 3 தரம் மறுதளிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி அது அந்த நேரத்தில் பேதுரு எப்படி உணர்ந்துக்கிட்டார்னு தெரியல. பேதுரு மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்களையே சல்லடை மாதிரி தேவன் ஜலிச்சார்னு வசனம் படிக்கிறோம். ஆமோஸ் 9:9. இதோ சல்லடையில் ஜலித்தறிகிறது போல் இஸ்ரேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் ஜலித்தறிந்து நான் கட்டளையிடுவேன். பாரு, இதோ ஜல்லடையினால் சலித்திருக்கிறது போல இஸ்ரேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்திருக்கும்படி நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. ஸோ அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்ல. இப்படியாக பேதுரு ஒரு அந்த கோதுமையை புடைப்பாங்கன்னு சொல்றார் இல்லையா? எப்போ அந்த கோதுமையை படைப்பார்கள்? ஒரு அறுவடையில் தான். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலேயே அங்கே ஒரு அறுவடை நடந்துட்டு இருந்தது. அந்த அறுவடையை பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா? தூற்றுக்கூடைய ஒரு கையில் இருக்குது, அவர் பதரையெல்லாம் தனியாக எடுத்துருவார்னெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதில் முக்கியமானவர் பேதுரு. முதல் அறுவடையில் அவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா? பதர் பிரிஞ்சு போச்சு. பதர் யாருன்னு பார்த்தோம், அந்த பரிசேயர்கள் சதிசேயர்கள் பார்த்தோம். நல்ல மணிகள் அவருடைய சீஷர்களை பார்த்தோம். இதில் என்ன பிரச்சனைனா, சீஷர்களுக்குள்ளேயே சில பதர் இருந்தது. அதான் பேதுருக்குள்ளே இன்னும் இருக்குது அந்த பதர். அப்போ இங்கேயும் விசேஷமாக இப்போ 2ஆம் அறுவடையில் கூட இங்கேயும் பேதுருவை புடைச்ச மாதிரி இங்கேயும் தேவன் ஒரு சில பேதுருக்களை புடைக்கிறார். கவனிக்கிறீங்களா? சில சூழ்நிலைகளை கொடுக்குறாராம். இவர் என்ன பண்ணார் பாருங்க, கெத்செமனே தோட்டம் எல்லாம் அவர்களெல்லாம் வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சங்கிலியில எல்லாம் கட்டுறக்கு அந்த போர் வீரன் வரும்போது கத்தி எடுத்து அந்த காதை வெட்டுறார் இல்லையா? அங்கிருந்த தைரியம் எப்போ அங்கே அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யோவான் தான் கூட்டிகிட்டு போகிறார், பேதுருவை போய் காட்டுறாரு, அங்கே கிறிஸ்து நிற்கிறார். அங்கே எப்படி போச்சு அந்த தைரியம்? அங்கிருந்து அப்போ அது என்ன சொல்லலாம், அது என்ன தைரியம்னே தெரியல, குருட்டு தைரியமே என்னமோ தெரியலையே, அல்லது செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஆண்டவர் மேலுள்ள அதிகமான அக்கறைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ இங்கே இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த நேரத்தில் அவருக்குரிய பயம், ஏதோ பயம் அவரை தாக்கிடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு சுயநலம் அவருக்குள்ளே இருந்ததுனால எது வரைக்கும் போயிட்டார்னு நம்ம படிக்கிறோம். அவரும் இவரோடு இருந்தார்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு யாருன்னு தெரியாதுன்னார். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள், யாருன்னு தெரியாதுன்னார். ஆனால் பின்னாடி இல்லை நானும் அவரை பார்த்தேன், அவரோடு இருந்தார் பார்த்தேன்னு சொல்லும்போது
சபிக்க தொடங்கினான் இருக்கும். பயங்கரமான ஒரு கூடவே இருந்த சீஷன், நிழல் போல. அதுவும் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் நிழல் போல் இருந்தோம். எல்லாருமே ஓடிட்டாங்க. இப்போ யோவான் கூட இருக்கிறாரு. அதே சமயத்தில் பேதுரு இங்கே இருக்கும்போது பேதுருவங்க ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால அவரை பிடிச்சிட்டான். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நானும் அவர் கூட இருந்தேன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு அவர் யாருன்னு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க. நம்ம கூட நன்மை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் இருப்பாங்க. எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை யாராவது ஒருத்தர் கீழ்த்தரமாக நம்மளை தாழ்த்திட்டாங்கன்னா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்மளை யாருன்னே தெரியாமல் காட்டிக்குவாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த நம்மளேன்னு சொல்கிற முடியாது. யார் தெரியுமா? உண்மையான கிறிஸ்து. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியும். அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனையில் பேதுரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தார். இவர் யாருன்னே தெரியாதுன்னு திட்டும் போது அங்கே ஒரு விஷயம் நடந்தது. வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் பேசும்போதே இவர் யாருன்னு எனக்கு தெரியாது திட்டும் போது கரெக்டாக கிறிஸ்துவுடைய கண்ணும் பேதுருடைய கண்ணும் பார்த்துருச்சு. எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணிப்பாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்கறதுக்கு ஈக்குவலான துரோகம் அது. 2 பேருமே சாதாரண ஆளுகள் இல்லை. ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவரை பார்க்குறார். அதே மாதிரி தானே யூதாஸ் காரியோத் காட்டி கொடுக்க வரும்போதும் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்துருப்பார் இல்லையா? சிநேகிதனே அப்படின்னு கூப்பிட்றார் இல்லையா? எவ்வளோ பக்குவமான ஒரு அன்பை கிறிஸ்து காட்டுறார் பாருங்க. அவருக்கு ஏற்பட்ட பஸ்கா கால சோதனையில் ஜெயிச்ச விதம் அது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பேதுரு முன்னாடி பார்க்கும்போது, அப்போ கூட பேதுரு எப்படி தான் பார்த்துருப்பார் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னார் இல்லையா, உத்தரவு வாங்கிட்டான், அதனால் நீ என்னை காட்டு, பரவாயில்லப்பா, நான் கஷ்டத்துக்குள்ளே போனால் கூட நீ எப்படியாவது மனம் திரும்பி வந்துரு. அந்த ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா? அந்த எண்ணத்தினுடைய பக்குவம் தாங்க இப்போ கிறிஸ்துவுக்கு இருந்தது. அந்த பக்குவம் நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவாக மாறிடுவோம். அது வர கொஞ்சம் நாளாகிறதுக்குள்ள அழைப்பு முடிஞ்சாலும் முடியலாம். அதனால தான் பேதுருவெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை குறித்து எழுதுறது கவனிக்கலாம். இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய வெளியே போய் பாருங்கள், மனங்கசந்து அவர் அழுகிறார். அதனால தான் பின்னாடி வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்களுக்கு நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நிறையாமல். கவனிக்கிறீங்களா? இதே மாதிரி ஒரு அக்கினிக்கு நடுவில் தான் குளிர் காஞ்சிட்டு இருந்தார் அவர் இல்லையா? கிறிஸ்துவுடைய அவரை கொண்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது இவர் அது அக்கினிக்கு நடுவில் தான் இவர் குளிர் காஞ்சிட்டு இருந்தார். இப்போ நமக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்குறாரு? கோதுமையை புடைச்சு குணப்பட்டுட்டார். இப்போ குணப்பட்டதுக்கப்புறம் நமக்கு சகோதரரை ஸ்திரப்படுத்து. இப்போ நம்மளை எப்படி ஸ்திரப்படுத்துகிறா பாரு. உங்களை சோதிக்கும்படியாக உங்கள் நடுவே பற்றி இருக்கிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, அப்படின்னு நீ எதை நினச்சிங்க, அவருடைய பாடுகளை சகித்தால் அவருடைய ஆளுகை செய்யலாம் இருக்கு இல்லையா? அந்த பாடுகளை நினச்சிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி. அப்படின்னா இன்னைக்கு நம்ம அதிகமாக பாடுபடுகிறோம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதற்கு ஒரு மிகப்பெரிய களிகூறுதல் பின்னாடி இருக்கிறது என்று அர்த்தம். அதை உணர்ந்துட்டோம்னாலே போதும். அந்த பாடுகளுக்கு பங்காளிகள் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்தும் வண்ணமாக கிறிஸ்துவுடைய அந்த மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம பருகுவதற்கு மனதளவு நம்ம தயாராகிடும். பாருங்கள், பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படும். அந்த பங்காளிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் நினைவு கூறுவதற்கு பொருந்தும்னா, பாருங்கள், என்னுடைய அந்த ஒரு அப்பத்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னா என்னுடைய சரீரத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய ரத்தத்தை குடிங்கன்னா என்னுடைய தியாகத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் பங்காளி எதுலன்னா, நான் இந்த பூமிக்காக செய்த தியாகத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற நிலைமை, எல்லாத்துலேயுமே பங்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது ஏதோ நமக்கு இப்படியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது பேதுரு குணப்பட்ட பின்பு நமக்கு சொல்றார். அதுலேயே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவி மகிமையுள்ள ஆவியின்
உங்களின் மேல் தங்கியிருக்கிறது. பாருங்க, நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டா ஒன்றும் நீங்க பாக்கியவான்கள். என்ன, தேவனுடைய ஆவி உங்க மேல் இருக்கு. அதனால அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்தா மற்றவர்களால் நாம் தூஷிக்கப்படுவோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்தா மற்றவர்களால் நம்ம தூஷிக்கப்படுவோம், பாராட்டப்பட மாட்டோம். ஆனால் தேவனுனாலே நாம் மகிமைப்படுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவரோட கூட நீங்கள் பாடுகளை சகித்தால் அவரோட கூட நீங்கள் ஆளுகையும் செய்வோம். அடுத்த வசனம் பாருங்க, நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். வசனம் தான் கவனிக்கிறீங்களா? பேதுருவுக்கும் பவுலுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? அதில் சின்ன மறுதலிப்பு கூட இருந்தது. அதனால தான் பவுல் டென்ஷன் ஆனார், பேதுருவை குற்றப்படுத்தினார். கவனிக்கிறீங்களா? பேதுரு அதை பின்னாடி உணர்ந்துட்டார். ஸோ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போது திருச்சபையின் பிள்ளைகள் எந்த காலத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிடக்கூடாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவர் நம்ம தான் மறுதலிக்கிறது இல்லையா, அவரு தான் எல்லாமே தெரியும். அப்படி எல்லாங்க, சரீரம் ஒன்று அவயவங்கள் அநேகம், அவயவங்கள் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்று தான். இப்படி தாங்க இயேசு கிறிஸ்து இருக்கார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதில் 26, 27 படிச்சுன்னா, நீங்களே அவருடைய தனித்தனி அவயவமாக சரீரமாக இருக்கீங்க. கொலோசியர் 1:18 படிக்கலாம். சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து என்னவா இருக்கார்? தலை. அப்போ அந்த தலையோட சரீரம் தானே நம்ம. ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை காட்டி கொடுக்குமா? இவ்வளோதான். ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்துக்கு உதவி செய்யும், பராமரிக்கும், அன்பு செலுத்தும். எந்த ஒரு சரீரம் தன்னுடைய சரீரத்தை காட்டி கொடுக்காது. இன்னைக்கு நிறைய காட்டி கொடுத்துட்டு இருக்கிறோமா? நமக்கு பிடிக்கலன்னா, நம்முடைய கான்செப்ட் சரியில்லைன்னா, புரியுதுங்களா, கொஞ்சம் மேட்டிமையாச்சுன்னா, மற்றவர்களை காட்டி நம்ம மேன்மையை நினச்சிட்டா என்ன பண்ணுறோம்? தவறாக மற்றவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தாங்க காட்டி கொடுக்கறது. தேவனால் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பைபிள் கிளியராக சொல்லுது. அதனால தான் ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கொப்புவிப்பான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு மற்றவங்க கணக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய கணக்கை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் நிற்கும் போது நம்ம கணக்கை தாங்க அவர் பார்ப்பார். நம்முடைய பாவ கணக்கை பார்ப்பார். அதுக்கு பரிகாரம், பாவ மன்னிப்பு, அதுக்குரிய முக்கியமான காரியங்கள் எல்லாம் முன்னாக இருக்கும்போது நம்ம இன்னொருத்தர் கணக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? அதனால தான் இந்த லாஸ்ட் டேஸ் கடவுளுடைய கடைசி கால பிள்ளைகள் நிறைய பேர் எப்படி மாறிடுவாங்கன்னு சொல்றாரு தெரியுங்களா? நிறைய பேர் மேட்டுமையான கிறிஸ்துக்களாகவும் தாழ்மையான சாத்தான்களாகவும் மாறிட்டு இருக்கிறாங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் மேட்டுமையான கிறிஸ்துக்களாகவும், நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். கிறிஸ்து மேட்டுமையானவர் அல்ல, அவர் தாழ்மையின் சிகரம். ஆனால் அவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துக்கள்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேட்டுமையான கிறிஸ்துக்களாகிறாங்க. அதே சமயத்தில் தாழ்மையான சாத்தான்களாகிறாங்க. சாத்தான் தாழ்மையாக இருப்பானா? இந்த 2 குணமே செட் ஆகாது. ஆனால் இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறாக நினைப்பதும். ரோமர் 14:13 வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போம். ரொம்ப கிளியரா சொல்றார். இப்படி இருக்க நாம் இனிமேலாவது, அதான் அவனுடைய அர்த்தம். யாரையும் குற்றவாளிகள் தீர்க்க வேண்டாம். ஒருவனும் தன் சகோதரன் முன்பாக தடுக்கலையும் இடரையும் போடாதீங்க. கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் செய்யக்கூடிய ஊழியத்தை இன்னொருத்தர் கெடுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் முன்னாடி போய் தடுக்கலை போடுறாங்க. போடாதீங்க, அதான் பைபிள் சொல்லுது. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்மெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஊழியம் நடக்குதா, நம்மளால் முடிஞ்சதை செய்வோம், இல்லைன்னா பேசாமல் அமைதியாக வேறு பக்கம் ஊழியம் செய்வோம். ஒருத்தர் செய்த ஊழியத்தை பிடிக்கலன்னா அங்கே போய் என்ன செய்யறது? நம்மளை குறித்து தவறாக பேசி அந்த ஊழியத்தையே தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. இதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா? அதனால் இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி சொல்லுதுன்னா, ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, அப்போ நம்ம எதனால தான் காக்கப்பட்டிருக்கோம்?
நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நம்ம அப்படியே காத்து அப்படியே இல்லை, தேவனுடைய பலத்தினால, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். பாருங்க, அப்படி யார் காக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த சுதந்திரம் அவர்களுக்கு எங்கே இருக்குன்னா பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை சொல்லிட்டு தான் பேதுரு கடைசியை எப்படி முடிக்கிறார்னா, இப்படி இருக்க பஸ்கா கால சோதனையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை பார்த்துட்டோம், யூதாஸுடைய காரியத்தை பார்த்துட்டோம். இப்போ யாருடைய கவுன்சிலிங் இப்போ நமக்கு முக்கியமாக தேவைப்படுது? ஆண்டவர் பேதுரு மூலமாக இப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுரு ஒரு விஷயத்தை எழுதுறாருன்னா அதில் அவர் தவறிட்டார்னு அர்த்தம். அப்போ அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையான இல்லை, அதனால தான் கிறிஸ்துவை கூப்பிட்டு நீங்கள் இதில் சாக்கூடாதுங்கிற. ஆனால் இப்போ என்ன சொல்கிறார்? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோடைய தெய்வ பக்தியும், தெய்வ பக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குகள். தயவு செய்து இந்த வசனம் எதுக்கு தெரியுங்களா? பந்தி அனுசரிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். நம்ம பந்திக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக பாவிக்கக்கூடிய அந்த அப்பத்தை எடுக்கும் பொழுதும், அவருடைய இரத்தமாக பாவிக்கக்கூடிய அந்த இரத்தத்தை, அந்த திராட்சை ரசத்தை எடுக்கும் பொழுதும் இந்த குணலட்சணத்தோட போகணும். பேதுரு அன்னைக்கு தவறினார், இன்னைக்கு நமக்கு கவுன்சிலிங் கொடுக்குறார். அதனால தான் பேதுருவுடைய புத்திமதியில் இப்போ என்ன சொன்னார் ஆண்டவர்? கவனிங்க, கோதுமையை புடைக்கிற மாதிரி உன்னைய புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்ன விசேஷம் தெரியுமா? சாத்தான் பேதுருவை புடைச்சதுனால பேதுருவில் இருந்த பதரெல்லாம் வெளியே போயிடுச்சு. அவர் நல்ல மணி ஆயிட்டார். என்னென்ன பதர் தெரியுமா? இந்த வசனத்திலேயே அந்த பதரை கண்டுபிடிக்கலாமா? முதல்ல பாருங்க, விசுவாசம். உங்கள் விசுவாசம் படிச்சோம் இல்லையா? முதல்ல அவர் சொல்றதே விசுவாசம். அவருக்குள் இருந்தது என்ன தெரியுமா? என்ன பதர் இருந்துன்னா அவிசுவாசம். அப்ப இந்த ஒரு சோதனைக்குள்ள போகும்போது அந்த அவிசுவாசம் என்கிற பதர் வெளியே போய் பேதுருவுக்குள்ள விசுவாசம் வந்தது. அடுத்தது தைரியம் வந்தது. அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள இருந்த ஒரு பதர் வந்து கோழைத்தனம், பயந்துட்டு போய் ஒளிஞ்சுட்டார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கோழைத்தனம், இந்த பதர் அவருக்குள்ள இருந்தது. இந்த சோதனைக்குள்ள வரும்போது, அது ஒரு உணர்வு வரும்போது அந்த கோழைத்தனத்தை விட்டு வெளியே வந்து தைரியம். அதனால தான் அவருக்கு அப்போஸ்தலர் நிருபத்திலெல்லாம் படிக்கும்போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள்னார் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற குணம் வந்து பதர் வந்து முட்டாள்தனமான சிந்தனை, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவில்லா இருந்தது. அதைத்தான் ஞானம்ங்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம். அவர் வந்து அடக்க முடியல, அதனால தான் கத்தி எடுத்து வெட்டினார் இல்லையா? அந்த கோபம் இருக்கு இல்லையா? அதுதான் அவருக்குள் இருந்த அந்த பதர். அடுத்தது பொறுமை இல்லாதனால தான் அநேக விதத்தில் தவறான முடிவுகளை எடுக்கிறார். கடைசியில் நான் எதுக்கு போகிறேன், மறுபடியும் மீன் பிடிக்கவே போகிறேன்னார் இல்லையா? காரணம் என்ன? அந்த பொறுமை இல்லை அவர்கிட்ட. பொறாமை இருந்து தான், அதாவது இன்னொருத்தர் மேலே இருக்கிற பொறாமை இல்லை, என்ன ஏதாவது ஒன்று உடனே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற தேவனுடைய சித்தத்துக்காக அங்கே வெயிட் பண்ணக்கூடிய அந்த பொறுமை அவருக்குள் இருந்தது இல்லையா? அப்போ அந்த பொறாமை இருந்ததுனால தான் அந்த பதரை அவர் வெளியெடுக்கிறார். அடுத்தது தெய்வ பக்தி. உண்மையானுமே தெய்வ பக்தின்னு ஒன்று இவர் தானே சொன்னார். நான் யாருன்னு கேட்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு என்ன அழகா சொன்னார். அந்த தேவனுடைய குமாரனை அசட்டை பண்ணலாமா? அசட்டை பண்ணிட்டார் இல்லையா? தூங்கிட்டார், நல்லா தூங்கினார். அவருக்குள் இருந்த பதர் அதுதான். அதுக்கு அடுத்தது சகோதர ஸ்நேகம். அந்த ஸ்நேகம் இல்லாதனால தான் வெளியே போயிட்டார். கடைசியாக அன்பையும் கூட்டி வழங்கல் சொன்னார் இல்லையா? ஒரு டைம் இவருடைய சுயநலத்துடைய உச்சக்கட்டத்துக்கு போகும்போது ஒரு சின்ன வெறுப்பு அவருக்குள்ள வந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சபிக்க தொடங்கினார். ஒரு சீஷன் இப்படியெல்லாம் மாறுவாங்க. அதுக்கு பேதுருவே சாட்சி. அன்னைக்கு பேதுருவை தேவன் புடைச்சார், இன்னைக்கு நம்மளையும் புடைக்கிறதுக்கு ரெடியா இருக்கார். இப்படிப்பட்ட பதர்கள் நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சோழே, பேதுரு கடைசியாக எப்படி முடிக்கிறார்? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஸோ அன்புக்குரிய சகோதர சோழை, நம்ம பந்தி அனுசரிப்பதற்கு முன்பாக, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு முன்பாக இவைகள் எல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.
பஸ்கா கால சோதனைகள். இந்த மூணில் நாம் யார் கண்டுபிடிக்கணும்? நாம் கிறிஸ்துவா, பேதுருவா, யூதாசா? நம்முடைய கைகள் இருக்குது. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.